ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செங்கோட்டையனை சந்தித்து பேசினீர்கள், உங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லியிருக்கீங்க. அவருடைய மைண்ட் செட் அப்படின்றது இப்போதைக்கு அதிமுகவோடு சேர்வது இல்லை அப்படின்றதான். அப்போ அவருடைய சாய்ஸ் என்னவா இருக்கு? நீங்க பேசின வரைக்கும் என்ன தெரியுது? நான் அவருக்கு எந்த ஆலோசனையும் கூறவில்லை. நான் அவரோடு 40 ஆண்டுகளாக மிக நெருக்கமாக பழகி வருகிற ஒரு நண்பர், மதிப்புக்குரியவர். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 1980 காலகட்டத்தில் பத்திரிகை துறையில் அடியெடுத்து வைத்த போது அவர் எனக்கு அறிமுகமானார். அன்று முதல் எங்களுடைய நல்ல நட்பு இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மிக நெருக்கமாக ஒரு 15-20 ஆண்டுகள் பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ் ஆகியோரோடு அடிக்கடி உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. திரு செங்கோட்டையன் பழுத்த அனுபவஸ்தர், மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் முக்கியமானவராக திகழ்ந்தவர். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய போக்கு அவருக்கு கடும் அதிருப்தியை தோற்றுவித்திருக்கிறது என்பதை கடந்த 6 மாத காலமாக அவரோடு உரையாடி வருகிறவர் என்கிற முறையிலே நான் மிக நன்றாக அறிகிறேன். அவரை துச்சமாக நடத்துகிற வகையிலே ஒரு விளக்கம் கூட கேட்காமல் அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது என்பது அவருடைய ஆதரவாளர்களுக்கு, தமிழகம் முழுவதும் அவர் மீது நல்லெண்ணம் கொண்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு அவர் மீது அனுதாபத்தையும் பரிவையும் ஆதரவையும் ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்று சிந்திக்கிற போது அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் அழைப்பு வந்தது. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களோடு கலந்து பேசிய போது மிக பலர் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விஜய் கரத்தை வலுப்படுத்த வேண்டும், ஏனென்றால் அவர் திமுகவை கூர்மையாக எதிர்க்கிறார், விஜய் கூர்மையாக எதிர்க்கிறார். இன்னொன்று, தமிழகத்திலே பெருவாரியான இளைஞர்கள், இளம் பெண்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு இருக்கிறார்கள். விஜய் செல்லுகிற இடங்கள் எல்லாம் பெரும் கூட்டம் திரளுகிறது, எழுச்சி இருக்கிறது. ஆகவே திரு செங்கோட்டையனுடைய அனுபவம் திரு விஜய் அவர்களுக்கு பயன்பட வேண்டும், அந்த கட்சி உங்களை நன்றாக கௌரவம் கொடுத்து பயன்படுத்திக் கொள்ளும் என்ற கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்பதை நான் அறிவேன்.